Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's blog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை தூதர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஆண் துணையின்றி அற்புதமான முறையில் அன்னை மரியம் அவர்கள் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். பாலஸ்தீனத்தில் உள்ள நசீரா என்னும் ஊரில் பிறந்த இவர் மரியமின் மைந்தர் ஈசா என்றே அழைக்கப்படுகிறார். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், மேலும் மரியமை நோக்கி வானவர்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹு தன் ஆகுக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு ஒரு குழந்தையை அளிக்க நற்செய்தியை கூறுகிறான். அதன் பெயர் அல் மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்பதாகும். அவர் இம்மை மறுமையில் மிக்க கம்பீரமானவராகவும் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்களுள் ஒருவராகவும் இருப்பார் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். பொதுவாக ஒருவரை அவருடைய தந்தையோடு இணைத்து கூறுவதே மரபாக இருக்கும். ஆனால் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை இல்லாததால் அவருடைய தாயோடு இணைத்து ஈசா பின் மரியம் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இம்ரானுடைய மகள் மரியம் அவள் தன் கற்பை பாதுகாத்து கொண்டாள். ஆகவே அவருடைய கர்ப்பத்தில் நம் ரூஹிலிருந்து ஊதினோம். அவர் தன் இறைவனின் வசனங்களையும் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்ததுடன் இறைவனுக்கு முற்றும் வழிபட்டவராகவும் இருந்தார் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 66வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, இந்த வேதத்தில் ஈசாவின் தாயாகிய மரியமை பற்றி சிறிது கூறுவீராக. அவர் தன் குடும்பத்தினரை விட்டு விலகி கிழக்கு திசையில் உள்ள தம் அறைக்கு சென்று குளிப்பதற்காக தம் மக்களின் முன் திரையிட்டு கொண்ட சமயத்தில் ஜிப்ரீல் எனும் நம் தூதரை அவரிடம் அனுப்பி வைத்தோம். அவர் முழுமையான ஒரு மனிதனுடைய கோலத்தில் அவர் முன் தோன்றினார். அவரை கண்டதும், நிச்சயமாக நான் உன்னிடம் இருந்து என்னை பாதுகாக்க ரஹ்மானிடம் பிரார்த்திக்கிறேன். நீ இரையச்சமுடையவராக இருந்தால் இங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுவீராக என்று கூறினார். அதற்கு அவர், பரிசுத்தமான ஒரு மகனை உமக்கு அளிக்கப்படும் என்பதை உமக்கு அறிவிப்பதற்காகவும் உன் இறைவனால் அனுப்பப்பட்ட வானவ தூதர் தான் நான் என்று அவர் கூறினார். அதற்கு அவர், எனக்கு எப்படி சந்ததி ஏற்படும்? எந்த மனிதனும் என்னை தீண்டியதில்லையே, நான் கெட்ட நடத்தையுள்ளவளும் அல்லவே என்று கூறினார். அதற்கு அவர், அவ்வாறே நடைபெறும் என்று உமது இறைவன் கூறினான் என்றும் அது தனக்கு எளியது என்றும் அவரை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம் அருளாகவும் நாம் ஆக்குவோம் என்றும் இது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்றும் கூறினார். பின்னர் மரியம் அந்த குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்து அதனுடன் அவர் இருந்த இடத்திலிருந்து வெளியேறி தூரத்தில் உள்ள ஒரு இடத்தை சென்றடைந்தார். பின்பு அவர் ஒரு பேரீச்சை மரத்தின் அடியில் சென்ற பொழுது அவருக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு, இதற்கு முன்னதாகவே நான் இறந்திருக்க வேண்டாமா? அவ்வாறு இறந்திருந்தால் என் எண்ணமே ஒருவருடைய ஞாபகத்திலும் இல்லாதவாறு முற்றிலும் நான் மறக்கப்பட்டிருப்பேனே என்று வேதனையுடன் கூறினார். அந்த நேரத்தில் பேரீச்சை மரத்தின் அடிப்புறம் இருந்து ஜிப்ரீல் சப்தமிட்டு, மரியமே, கவலைப்படாதீர், உமக்கு சமீபமாக உம் இறைவன் ஒரு ஊற்றை உதித்து ஓட செய்திருக்கிறான். இந்த பேரீச்சை மரத்தின் கிளையை உமது பக்கம் பிடித்து இழுத்து குலுக்குவீராக. அது பழுத்த பழங்களை உன் மீது சொரியும். ஆகவே அந்த பழங்களை நீர் புசித்து இந்த ஊற்றின் நீரை குடித்து இந்த குழந்தையை கண்டு கண்குளிர்ந்து இருப்பீராக. மனிதருள் எவரை கண்ட போதிலும் நிச்சயமாக நான் ரஹ்மானுக்கு நோன்பு நிற்க முடிவு செய்துள்ளேன். ஆகவே இன்றைய தினம் எந்த மனிதருடனும் நான் பேச மாட்டேன் என்று கூறிவிடுவீராக என்றும் அவர் கூறினார். பின்னர் மரியம் தான் பெற்ற அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தன் மக்களிடையே வரவே அவர்கள் இவரை நோக்கிய, மரியமே, நிச்சயமாக நீ மகா கெட்ட காரியத்தை செய்துவிட்டாய். ஹாரூனுடைய சகோதரியே, உன் தந்தை கெட்டவராக இருக்கவில்லையே, உன் தாயும் நடத்தை கெட்டவளாக இருக்கவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர் இதை பற்றி தன் குழந்தையிடம் கேட்கும்படியும் அதன் பக்க சைகையை அவர் காண்பித்தார். அதற்கு அவர்கள், மடியில் இருக்கக்கூடிய சிறு குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். இதை செவியுற்ற அந்த குழந்தை அவர்களை நோக்கி கூறியதாவது, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடிமையாவேன். அவன் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை நபியாகவும் ஆக்குவான். நான் எங்கிருந்த போதிலும் அவன் என்னை மிக்க பாக்கியவானாகவே ஆக்குவான். நான் வாழும் வரை தொழுகையை கடைபிடித்து தொழுகும்படியும் ஜகாத்து கொடுத்து வரும்படியும் அவன் எனக்கு உபதேசித்திருக்கிறான். என் தாய்க்கு நான் முற்றிலும் நன்றி செலுத்தும்படியாகவும் எனக்கு உபதேசித்து நான் முரடனாகவும் வழிகெட்டவனாகவும் ஆகாதபடியும் செய்வான். நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிருள்ளவனாக எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் உண்டாகுக என்று அந்த குழந்தை கூறியது. இவர்தான் மரியமுடைய மகன் ஈசா. அவரை பற்றி மக்கள் வீணாக தர்க்கித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் உண்மையான விஷயம் இதுதான். ஆகவே அவர் இறைவனும் அல்ல, இறைவனுடைய பிள்ளையும் அல்ல. ஏனென்றால் தனக்கு சந்ததி எடுத்துக்கொள்வது அல்லாஹ்வுக்கு ஒரு சிறிதும் தகுதி இல்லை. அவன் மிக பரிசுத்தமானவன். எதையும் படைக்க கருதினால் அதை ஆகு என்று கூறுவதுதான் தாமதம். உடனே அது ஆகிவிடும். நிச்சயமாக அல்லாஹுதான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான், ஈசாவல்ல. ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த சம்பவத்தை 19வது அத்தியாயத்தில் விளக்கி கூறுகிறான்.
ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் தோற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள். மேராஜ் இரவில் நான் ஈசா அலை, மூசா அலை, இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் ஆகியோரை பார்த்தேன். ஈசா அலை அவர்கள் சிவப்பு நிறமுடையவராகவும் சுருள் முடி உடையவராகவும் அகன்ற மார்புடையவராகவும் இருந்தார் என்று கூறுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் அறிவிக்கின்றார்கள். இறை தூதர் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டார்கள். இவருக்கு பிறகு உலகம் அழியும் வரை காலம் வரை உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இறை தூதர் ஈசா அலை அவர்களுக்கு இஞ்சில் வேதத்தை வழங்கினோம், மேலும் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தையும் இவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களுள் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களும் ஒருவராவார்கள். இவர் அனுப்பப்பட்ட காரணங்களுள் ஒன்று, இஸ்ரவேலர்களுக்கு முன்பு தடை செய்யப்பட்டு இருந்த சிலவற்றை இறைவனுடைய அனுமதியின் பேரில் இவர் ஆகுமாக்கினார். என் முன்னால் உள்ள தௌராத்தை நான் உண்மையாக்கி வைத்து முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவற்றிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களுடன் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹுதான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்றும் அவர் கூறினார். அவர்களுள் பலர் தம்மை நிராகரிப்பதை உணர்ந்த ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அவர்களை நோக்கி, அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய தோழர்கள், நாங்கள் அல்லாஹுக்காக உங்களுக்கு உதவி செய்கின்றோம். மெய்யாகவே அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பதற்கு நீ சாட்சி கூறுவீராக என்று கூறினார்கள். எங்கள் இறைவனே, நீ அருட்செய்த இந்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இந்த தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அந்த தோழர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹு தாலா ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பின்வரும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆற்றலை வழங்கியுள்ளான். இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்று இறைவன் கூறினான். பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயலின் சந்ததிகளிடம் சென்ற பொழுது அவர்களை நோக்கி கூறினார், நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்டுள்ள ஒரு தூதர். அதற்காக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணில் இருந்து பறவை போல் செய்து அதில் நான் ஊதுவேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு அது பறக்கும், பறவையாக ஆகிவிடும். பிறவி குருடனையும் தொழு நோயாளியையும் நான் குணப்படுத்துவேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு மரணித்தோரை நான் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவை பற்றியும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி இருக்கின்றது என்று ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் மக்களை நோக்கி கூறியதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனிதனாக ஆகு என்று கூறினான். உடனே அது அப்படியே ஆகிவிட்டது என்று ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹு தாலா ஆதம் நபி அலைஹிவஸல்லம் அவர்களுடன் உதாரணமாக கூறுகிறான். மேலும் வானவர் ஜிப்ரில் அலைஹிவஸல்லம் அவர்களின் மூலம் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வலு சேர்த்தான், அவர்களை பாதுகாத்தான். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவரை ஜிப்ரீல் எனும் பரிசுத்த ஆன்மாவை கொண்டு பலப்படுத்தி வைத்தோம் என்று அல்லாஹு தாலா அறிவிக்கின்றான். அல்லாஹு தாலா தன் அடியாரான ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் ஒன்று அல் மாயிதா, அதாவது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு உணவு தட்டு. அவர் தம் சமுதாயத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க வானத்திலிருந்து ஒரு உணவை இறக்கி வைத்தாருமாறு அல்லாஹ்விடம் வேண்டினார். அவரது வேண்டுதலை ஏற்று தெளிவான அத்தாட்சியாகவும் உறுதியான சான்றாகவும் அதனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நான் நீங்கள் கேட்டவாறு அதனை உங்களுக்கு இறக்கி வைப்பேன். எனினும் இதற்கு பின்னர் உங்களில் எவரேனும் என் கட்டளைக்கு மாறு செய்தால் அவரை உலகத்தில் எவருக்கும் செய்திராத அந்த அளவுக்கு ஒரு கொடியதொரு வேதனையை கொண்டு நிச்சயமாக நான் தண்டிப்பேன் என்று கூறினான். மரியமின் மகன் மசீஹ் ஒரு தூதரே தவிர இறைவனோ இறைவனுடைய மகனோ அல்ல. இவருக்கு முன்னரும் இவரை போல் பல தூதர்கள் வந்து சென்று விட்டனர். அவருடைய தாயும் கடவுள் அல்ல. அவர் மிக்க உண்மையான ஒரு சத்தியவாதியாகத்தான் இருந்தார். இவ்விருவரும் இந்த உலகில் இருந்த காலமெல்லாம் மற்ற மனிதர்களைப் போல உணவு உட்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே இந்த இருவரும் எவ்வாறு இறைவனாக ஆவார்கள்? இதை நாம் பல அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு தெளிவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. உண்மையிலிருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் விலகி சென்றுவிட்டனர் என்பதையும் நீர் கவனிப்பீராக என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். எவர்கள் மரியமுடைய மகன் மசீகை அல்லாஹுதான் என்று கூறுகின்றானோ அவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே நபியே நீர் கூறுவீராக, மரியமுடைய மகன் மசீகையும் அவருடைய தாயையும் உலகத்திலுள்ள மற்ற அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட கருதினால் அவனை தடுக்க எவன்தான் சிறிதேனும் சக்தி பெறுவான்? ஏனென்றால் வானங்கள், பூமி இன்னும் இவற்றிற்கு மத்தியில் உள்ள அனைத்தின் ஆட்சியும் அல்லாஹுவைக்கே உரியது. அவன் விரும்பியதை விரும்பியபடி படைக்கின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீது மிக பேராற்றல் உடையவன்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்யாமல் வாழ்ந்ததோடு துறவரத்தையும் வற்புறுத்தியதாக சிலர் கூறி வருகின்றார்கள். இது முற்றிலும் தவறான கருத்து ஆகும். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு முன்னரும் தூதர்கள் பலரை அனுப்பியிருக்கிறோம். உம்மை போலவே அவர்களுக்கும் மனைவிகளையும் சந்ததிகளையும் கொடுத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 13வது அத்தியாயத்தில் தெரிவித்து இந்த கருத்தானது தவறு என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு பல அற்புதங்களை தமது கரத்தால் நிகழ்த்தி காட்டச் செய்து அவரை கண்ணியப்படுத்தினான். இதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது யூதர்கள் பொறாமை கொண்டதுடன் அவரை பொய்யர் என்று கூறி அவருக்கு மாறும் புரிந்தார்கள். தங்களால் முடிந்தளவு அவருக்கு தொல்லை தருவதில் முனைப்பு காட்டியுள்ளார்கள். இதனால் அல்லாஹ்வின் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூதர்களுடன் ஒரே ஊரில் வசிப்பது இயலாமல் போயிற்று. இதனையடுத்து அவரும் அவருடைய தாயாரும் பெரும்பாலும் ஊர் ஊராக திரிந்து கொண்டேதான் இருந்தார்கள். இத்தனைக்கு பிறகும் யூதர்கள் திருப்தி அடையவில்லை. இறுதியாக டமாஸ்கஸ் நகரின் அக்கால மன்னன் ஒருவனிடம் யூதர்கள் சென்றார்கள். அவன் நட்சத்திரங்களை வழிபடும் இணை வைப்பாளனாக இருந்தான். அவனுடைய சமுதாயத்தர் கிரேக்கர்கள் என்று அறியப்பட்டார்கள். அந்த மன்னனிடம் வந்த யூதர்கள், பைத்துல் மக்திஸில் ஒருவர் இருக்கிறார், அவர் மக்களை குழப்பிக் கொண்டும் வழிகெடுத்து கொண்டும் இருக்கிறார், அரசருக்கு எதிராக குடிமக்களை தூண்டிவிடுகிறார் என்றெல்லாம் உண்மைக்கு மாறாக அவரிடம் புகார் கூறினார்கள். இதனால் சினம் கொண்ட அரசன் பைத்துல் மக்திஸில் இருந்த தம் பிரதிநிதி ஒருவனுக்கு கடிதம் எழுதி குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனிதரின் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறும், அவரை பிடித்து சிலுவையில் அறையுமாறும், அவரது தலையில் முள்கிரீடம் சூடுமாறும், அவரால் மக்களுக்கு ஏற்படும் தொல்லையை தடுத்து நிறுத்துமாறும் குறிப்பிட்டிருந்தான். அந்த கடிதம் வந்து சேர்ந்ததும் பைத்துல் மக்திஸின் ஆட்சியாளன் அரசரின் கடமையை செயல்படுத்தினான். அவனும் அவனுடன் யூதர்களில் ஒரு குழுவினரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லத்தை தேடி நோக்கி சென்றார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தோழர்கள் 12 அல்லது 13 அல்லது 17 பேருடன் ஒரு குழுவாக இருந்தார்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை பின்னர் சனிக்கிழமை இரவாகும். அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் முற்றுகையிட்டார்கள். வீட்டை முற்றுகையிட்டுள்ளவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து விடுவார்கள் அல்லது அவர்களிடம் தாம் வெளியேறி செல்ல வேண்டி வரும் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா மசீஹை நிச்சயமாக நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட்டோம் என்று அவர்கள் கூறியதாலும் அவர்களை சபித்தோம். அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. அவர் இருந்த அறைக்குள் அவரை தேடிச் சென்றவன் அவரை போன்று ஆக்கப்பட்டான். தேடிச் சென்ற மற்றவர்கள் அவனையே சிலுவையில் அறைந்தார்கள். இதனால் அவர்கள் சந்தேகத்திற்குள்ளாக்கப்பட விட்டார்கள். ஆகவே அவர்கள் இதற்கு மாறாக அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வீணான சந்தேகத்திலேயே ஆழ்ந்து விட்டார்கள். வீண் சந்தேகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உண்மையான ஞானம் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை. எனினும் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் அனைவருமே மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வேதத்தை உடையவர்கள் ஒவ்வொருவரும் அவர் இறப்பதற்கு முன்னராக அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இறப்பதில்லை. எனினும் அருமை நாளில் இவர்களுக்கு எதிராகவே அவர் சாட்சியம் கூறுவார் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இவ்வாறாக அல்லாஹ் பல்வேறு ஆதாரங்கள், சான்றுகள், அற்புதங்கள் ஆகியவற்றால் வலுவூட்ட பெற்ற தன் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை அருளி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய உண்மையை இந்த உலகுக்கு அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக வரவிருக்கும் மறுமைக்குரிய ஒரு அத்தாட்சிகளில் அவரும் ஒரு அத்தாட்சி ஆவார். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகிக்க வேண்டாம், என்னையே பின்பற்றி நடங்கள், இதுவே நேரான வழி என்றும் அறிவிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக விரைவில் உலக அழிவுக்கு முன்னர் மரியமின் மைந்தர் ஈசா அலை உங்களிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார். அவர் சிலுவையை உடைப்பார், பன்றிகளை அழிப்பார், ஜிஸ்யா எனும் காப்பு வரியை வாங்க மறுப்பார், இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்பார். அப்பொழுது வாங்கிக் கொள்ள ஆளில்லாத அளவுக்கு செல்வம் பெருகி வழிந்தோடும். அந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை சிறை வணக்கம் சஜிதா செய்வதானது மக்களின் பார்வையில் இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாக ஆகிவிடும். வறுமைக்கான அடையாளமாக வரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுள் ஒன்று தஜ்ஜாலை கொலை செய்வதாகும். அல்லாஹ்வின் விரோதியான தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று கரைவான். அப்படியே அவனை விட்டுவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தே அழிந்து போவான். ஆயினும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையால் அவனை அல்லாஹு தாலா கொல்லுவான். ஈசா அலை அவர்கள் தஜ்ஜாலை கொன்ற பின்னர் தமது ஈட்டியில் படிந்திருக்கும் தஜ்ஜாலின் இரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் எனும் நூலில் அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் மற்ற நபிமார்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.